Praise the Lord. ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை யாவரையும் இந்த ஏப்ரல் மாதம் வாக்குத்த ஆராதனைக்கு அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். ஆன்லைனில் எங்களை பார்க்கிற எல்லா தேவ பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். சபையில் கூடி வந்திருக்கிற எல்லா தேவ பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை வேளையில் தேவ சமூகத்தில் கூடி வரும்படியாக தேவன் நமக்கு தந்திருக்கிற இந்த சலாக்கியத்துக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளிலும் எசேயா புஸ்தகம் 41ஆம் அதிகாரம் அதனுடைய 13ஆம் வசனத்தை நமக்கு வாக்குத்தத்தமாய் கொடுத்திருக்கிறார். நான் வாசிக்கிறேன். எசேயா 41:13ஆம் வசனம். உன் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். இந்த வேத பகுதியை நான் வாசிக்கும் போது இது இஸ்ரவேலுக்கு தேவன் கொடுக்கப்பட்ட ஒரு வாக்குத்தத்தம். இது இஸ்ரவேலுக்கு மட்டுமல்ல, புதிய ஏற்பாடு இஸ்ரவேலராய் இருக்கிற நமக்கும் இது சேரும். அது மட்டும் இருக்காது. இந்த வசனம் வேதத்தில் இருக்கிற எல்லா தேவ வசனங்களும் அந்தந்த காலத்தில் யாருக்கு தேவைப்படுகிறதோ அதை அவங்களுக்காக எழுதப்பட்டிருக்கிறது. ஸோ இந்த வசனம், இந்த பகுதியை வாசிக்கும் போது ஒரு காரியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது உன் தேவனாயிருக்கிற கர்த்தராகிய நான், நம்மோடு, அதாவது சில நேரங்களில் நம்முடைய தேவன் யார் என்று நமக்கு தெரியாமல் போகும்போது, நம்முடைய சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையில் தேவன் யார் என்று தெரியாமல் தவிக்கிற நேரத்தில் இந்த வசனத்தை ஆண்டவர் சொல்ல, உன் தேவனாயிருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து. ஹல்லேலூயா. நமக்கு எப்பவுமே நம்முடைய கையை பிடிக்கிறவங்க நிறைய பேர் இல்லை. நம்ம கையை பிடித்து நடத்துகிறவங்க நிறைய பேர் இல்லை. பிள்ளைகளாக இருந்தால் பெற்றோர்கள் கரம் பிடித்து நடத்துவார்கள், கரத்தை பிடித்து நடத்துவார்கள். பெரியவங்களுக்கு அது அபூர்வமான காரியம். கப்பலாக இருந்தால் சில ஒரு வேளை அவங்க கைப்பிடிச்சு நடக்கலாம், சரியா? ஆனால் இந்த நம்ம வாழ்க்கையில் நம்ம செய்யாத சில காரியங்களை ஆண்டவர் நமக்கு செய்கிறார். நம்முடைய இது நம்முடைய விசுவாசமாக இருக்கணும், லிட்டரலாக அல்ல. அதாவது கரம் பிடித்து நடத்துகிறார் என்று சொல்லும்போது எங்கே கரம் இருக்குது, எங்கே ஆண்டவர் இருக்கார், எங்கே நம்மளோட கரத்தை பிடிக்கிறார், இல்லை, அப்படி இல்லை. நம்முடைய வாழ்க்கையில் நம்ம விசுவாசிக்கணும், என்னை தேவன் கரம் பிடித்து நடத்துகிறார். ஒரு சில சாட்சிகள் சொல்லும்போது என்கிட்ட சொல்லியிருக்கிறார், உண்மையாகவே தேவனுடைய கரம் என்னை தாங்கி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நான் கேட்டிருக்கேன், அவங்க கரத்தை, நீங்கள் தேவ கரத்தை பார்த்துருக்கிறீங்களா? இல்லை. அந்த செயலை பார்க்கும்போது, அந்த காரியங்களை பார்க்கும்போது, அந்த விடுதலையை பார்க்கும்போது, அந்த ஆபத்திலிருந்து என்னை விடுவித்த விதத்தை பார்க்கும்போது, இது தேவனுடைய கரம் அல்லாமல் வேறு கரம் இல்லை என்று எங்களால் புரிந்து கொள்ள முடியுது என்று சொல்லுகிறேன். இப்போ தேவகரம் என்பது நம்முடைய வாழ்க்கையில் நம்ம கண்ணாலே காண்கிறதல்ல, அது மறைவானதாக செயல்படும். மறைவாய் செயல்படுறதுதான் தேவனுடைய கரம். நம்ம கண்ணால், நம்முடைய இந்த உலக பிரகாரமான கண்ணினால் காண முடியாது, மாம்ச கண்களால் காண முடியாது. ஆனால் ஆண்டவர் செய்கிற காரியங்களை பார்க்கும்போது ஆண்டவருடைய கரம் செயல்படுகிறதை நம்ம அறிகிறோம். ஆண்டவருடைய கரம் நம்மை பிடித்திருக்கு, நம்மளால் அறிந்து கொள்ள முடியும். இந்த மாதத்தில், ஏப்ரல் மாதத்தில் பொதுவாக உலகம் சொல்லி ஏப்ரல் ஃபுல் அப்படின்னு சொல்லுவாங்க. அது இருக்கா இல்லைன்னு எனக்கு தெரியாது. இருந்தாலும் நம்முடைய ஆண்டவர் நம்மளை ஃபுல்லாக்க மாட்டார். ஹல்லேலூயா. ஒருவேளை நம்ம ஃபுல்லாக இருந்தால் நம்மளை ஞானமானாக்குறது தான் நம்முடைய தேவன். அதனால் இந்த காலை வேளையில் ஆண்டவர் நம்முடைய கரங்களை பிடிக்கிறவர். இந்த மாதம் முழுதுமாய் தேவன் நம்முடைய கரங்களை பிடிக்கிறவர். நம்மளை விசுவாசிக்க வேண்டும். நம்மை நடத்துறது மனுஷன் அல்ல, நம்மளை கரம் பிடித்து நடத்துவது தெய்வம் உண்டு. அவ கரம் பிடிக்கிறது எதுக்குன்னு சொன்னா, அவர் தன்னை உறுதிப்படுத்துகிறார். நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நீ சோர்ந்து போகாத, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று உறுதிப்படுத்துவதற்கு தான் அந்த கரம் பிடித்து நடத்துவது. இப்போ என்ன சொல்றாங்க பாரு, நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாத. அப்போ இந்த சூழ்நிலை, நம்ம பயப்படுகிற நேரத்தில் யாராவது நம்மளோட கரத்தை பிடிச்சா நமக்கு தைரியம் வந்துடும். அது அனுபவம் உள்ளவங்களாம் இருந்தால் நீங்கள் கொஞ்சம் ஒரு ரெஸ்பான்ஸ் எல்லாம் பண்ணலாம், தப்பு கிடையாது. ஹல்லேலூயா. சில துக்கத்தோடு இருக்கிறவங்களை, நான் சில இடங்களில் போகும்போது துக்கத்தோடு இருக்கிறவங்களை பார்க்கும்போது, இல்லை ஒரு மரண வீட்டுக்கு போகும்போது அவங்க துக்கமாக இருந்தால் அவங்கள சில நேரத்தில் ஆண்களாக இருந்தால் ஹக் பண்ணுவோம். சிலவங்க சகோதரிகளாக இருந்தால் அவங்க என்னோட வயசோ என் வயசோ இருந்தாலும் அவங்கள என்ன பண்ண, கரம் பிடித்து கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி, எல்லாரும் இல்லை அப்புறம் சண்டைக்கு வந்துடுவாங்கல்ல, என் கரத்தை பிடிச்சேன்னு சொல்லி. அப்படி எந்த இடத்துல சூழ்நிலை இருக்கிறதோ
அந்த இடத்துல கரம் பிடிக்கும் போது அவங்கள ஒரு ஆறுதல். அப்படி ஒரு மனிதன் கரத்தை பிடிக்கும் போது பயந்து கொண்டிருக்கிற சூழ்நிலை கரம் பிடிக்கும் போது எவ்வளோ ஆறுதலோ, நம்முடைய வாழ்க்கையிலும் நம்ம பயந்து கொண்டிருக்கும் போது நம்மை ஆறுதல் படுத்த ஒரு கரம் நமக்கு இருக்கிறது என்று இந்த நாளில் மறந்துடக்கூடாது. அவர் பாருங்க, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். துணை நிற்கிறேன், பயப்படாதே, துணை நிற்கிறேன். இந்த நாட்கள் நமக்கு ரொம்ப துணையா பயந்து, அதாவது உலக வாழ்க்கையில நம்ம ஒரு நிமிஷம் கூட பயப்படாமல் இருக்க முடியாது. சோத்ரம் சோத்ரம். இப்ப அடிக்கிற வெயிலே பார்த்தா பயம் வரும். டிவியிலையும் நியூஸ்ல என்ன பண்ண, 11 மணிக்கு மேல வெளியே போகாதீங்கன்றாங்க. 11 to 4 மணி வரைக்கும் வெளியே போகாதீங்க, சன் ஸ்ட்ரோக் வந்துடும் அப்படின்றாங்க. அப்ப நமக்கு பயந்தானே. சோத்திரம். ஆனா அதுக்காக போகாம இருக்க முடியுமா? இல்லை. பயப்படக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையில் எப்பவுமே இருக்கும். ஆனால் நம்ம பயப்படக்கூடாது. ஏடா கரம் பிடி சொல்லுகிறவர் யாருன்னு நமக்கு தெரியணும். பயப்படாத, நான் உனக்கு துணை நிற்கிறேன். இந்த நாட்களில் தேவன் நமக்கு துணையாக இருக்கிறான்னு எப்போவுமே நமக்குள்ள ஒரு நம்பிக்கை வேணும். நம்முடைய சூழ்நிலையெல்லாம் நம்ம நடத்துகிறது, நம்முடைய சூழ்நிலை கிடையாது நம்மளை நடத்துகிறது, நம்முடைய தேவன் தான் நம்ம நடத்துகிறார். அல்லேலூயா. அந்த விசுவாசம் நமக்குள்ள வரணும். அதாவது இந்த நாட்களில் நான் அதிகமாய் பேசுகிற விசுவாசத்தை குறித்து தான். அதாவது உலகத்தைக்குரிய காரியங்களை நாம் பார்க்கும்போது நம்முடைய தேவன்களுக்கு விசுவாசம் குறைஞ்சு போயிடும். மனுஷங்கிட்ட, தேவனை அறியாத மனுஷங்கிட்ட பேசினா இல்லை, அறிகிறேன் நடிக்கிற மனுஷங்கிட்ட பேசினால் நம்முடைய விசுவாசம் என்ன ஆகிடும்? சிலவங்க விசுவாசம், நாங்கள் ஜெபிக்கிறேன், ஆண்டவர் நிச்சயமாக செய்வார். ஆமாம், இவ்வளோ நாள் ஜெபிச்சு என்ன கண்டேன் அப்படின்னு கேட்பாங்க. அப்போ நம்ம விசுவாசம் என்ன ஆகிடும்? மலை ஏறிடும். சோத்திரம். அதான் இதை இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நம்ம கண்ணால் பார்க்கிறது தான் நம்முடைய விசுவாசத்தை குறைக்கிறதா இந்த உலகம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், பயப்படாது, நான் உனக்கு துணை நிற்கிறேன். எப்படி சொல்றாரு? வாயளவுக்குள்ள கருத்தை எப்படி சொல்றாரு? ஹல்லேலூயா. எப்படி சொல்றாரு? நான் இல்லை, உன் தேவனாக கர்த்தராக நான் என்று சொல்றார். உன் வருகையை பிடிக்கிறது யாரும் இல்லை, வேற யாரும் இல்லை, உனக்கு தெரியாத ஆள் இல்லை. உன் தேவனாகிய கர்த்தராகிய நான், உன் தேவனாகிய, எனக்கு அது ரொம்ப பிடித்தமான வசனம். உன் தேவனாகிய கர்த்தராகிய நான். அல்லேலூயா. இந்த பகுதியை நீங்க வாசிக்கும் போது ஆண்டவர் அதாவது நம்மை பார்த்து உறுதிப்படுத்துகிறார். நான் தான்ப்பா உங்க தேவன், நான் தான் உங்க கடவுள், நான் தான் உங்க கர்த்தர், என்னை விட்டா வேற வழியே உனக்கு இல்லை அப்படி சொல்ற மாதிரி இருக்கு. சோத்திரம். ஆணித்தரமா இருக்கிறாங்க. சொல்றாங்க பாருங்க, உன் தேவனா கர்த்தராகி நான் உன் கையை பிடித்து, வேற யாரு கையை உன் கையை மற்றவங்க பிடிக்க நான் விட மாட்டேன். பிசாசை நான் ஒப்பு கொடுக்க மாட்டேன். அவனை இழுத்துட்டு போறது விட மாட்டேன். நான் பிடிச்சிருக்கிறேன். ஆண்டவர் கருத்தை பிடிச்சா பிசாசு தொட முடியுமா? சொல்லுங்களேன், முடியாது. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் எப்போது ஒரு விசுவாசம் வேணும். என்னை நடத்த ஒரு கர்த்தர். சொல்ல முடிஞ்சா சொல்லிடுங்க, என்னை நடத்துகிறவர் இல்லை, என்னை கரம் பிடித்து நடத்துகிற கர்த்தர். என்னை கரம் பிடித்து நடத்துகிறவர். இன்னொரு விஷயம் இருக்கு. பயப்படாதுன்னு சொன்னா உங்களை பார்த்து நான் பயப்படாதுன்னு சொன்னா சொல்லதான் முடியும், பயத்திலிருந்து விடுவிக்க முடியாது. இல்லை, பயப்படுகிற காரியத்தில் உங்களை விடுவிக்க முடியாது. ஆனால் ஆண்டவர் சொன்னா பயப்படாதுன்னு சொன்னா பயப்படுகிற விஷயத்திலிருந்து அவர் விடுவிக்க அவரால் முடியும். அந்த விசுவாசம் நமக்குள்ள காணப்பட வேண்டும். அதனால இந்த மாசத்தினுடைய வாக்குத்தம் இது. எல்லாரும் கொஞ்சம் வாசிக்கலாமா? உன் தேவனாயிருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலதுகையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை இருக்கிறேன் என்றார். அல்லேலூயா. இதை மறந்துடாதீங்க. நீங்க ஆண்டவர் நமக்கு துணையாக இருக்கிறார். யார் நமக்கு துணை இல்லாவிட்டாலும் தேவாதி தேவன் நமக்கு துணையாக இருக்கிற நம்பிக்கையோடு நம்ம ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். கண்களை மூடி செபிப்போம். இரக்கமுள்ள பிதாவே, மகா தயவுள்ளவரே, மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழும்பினவரே, உம்முடைய நாமத்தில் நாங்கள் வருகிறோம். கடந்த 3 மாதங்கள் எங்களை விட்டு தாண்டி விட்டது, ஓடிவிட்டது. ஒரு புது மாதத்தில் எங்களை பிரவேசிக்க பண்ணி இருக்கிறீர்கள். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த புது மாதத்தில் எங்களுக்கு கொடுத்த வாக்குத்துக்காக நன்றி. பயப்படாத, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லியிருக்கிறப்பா. உன் தேவனை கர்த்தராகி நான் வலதுகையை பிடித்து துணை நிற்கிறேன் என்று சொல்லியிருக்கிறாப்பா. ஆண்டவரே, இந்த மாதம் முழுவதுமாக நீர் எங்களுக்கு ஆண்டவரே துணையா நிற்க போறதுக்காக நன்றி.
நாங்கள் பயப்படுகிற நேரத்திலெல்லாம், ஓ நான் துணை நிற்கிறேன், நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லி எங்களை பலப்படுத்துகிற தெய்வமே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த மாதம் முழுவதுமாய் ஆண்டவரே எங்களை வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். கடந்த 3 மாத காலம் நீர் எங்களை அதிசயமாக அற்புதமாய் நடத்தி வந்தீர். நீர் எங்களை பாதுகாத்து வந்தீர். ஆண்டவரே எங்களுடைய தேவைகளை நீ சந்தித்தீர். ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில் எத்தனையோ கஷ்டங்கள், நஷ்டங்கள், வேதனை வந்து போதும், அதிலே நாங்கள் முழுகி போகாதபடி அதிலிருந்து எங்களை வெளியே கொண்டு வந்து உமக்கு சாட்சியா நிறுத்தியிருக்கிறீர். அதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து இந்த மாதத்தில் நீர் இந்த மாதத்தில் நீர் என்ன செய்ய விரும்புகிறீரோ அதை எங்கள் நடுவில் செஞ்சு நீர் மகிமைப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய கரத்தில் உடைய பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. ஆன்லைனில் பார்த்து கொண்டிருக்கிற அருமையான பிள்ளைகளுக்காகவும், சபையில் இப்போது கூடி வந்திருக்கிற அருமையான பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். இந்த மாதம் முழுவதுமாய் உம்முடைய பாதுகாப்பில் உம்முடைய பிள்ளைகளை காணப்படட்டும். ஆண்டவரே நீர் இவர்களுக்கு துணையாய் இரும் ஆண்டவரே. பயப்படும் போதெல்லாம் நீர் அவள் கரம் பிடித்து பயப்படாதுன்னு சொல்லுகிற தேவனாய் நீ இருக்கிறபடி நான் உமக்கு ஸ்தோத்திரம். இந்த மாதத்துக்குள்ள எல்லா தீமைக்கும் ஆண்டவரே, எல்லா தீமைக்கும், பொல்லாப்புக்கும், ஆபத்துக்கும், நாசமோசங்களுக்கு விலக்கி பாதுகாத்துள்ளோம். உடைய தெய்வீக ஆளுகை உடைய பிள்ளைகள் மேல காணப்படட்டும். போக்கையும் வரத்தை நீர் ஆசீர்வதிப்பீராக. கையின் பிரயாசங்களை நீ ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே தேவைகளை சந்திப்பீராக. வீண் செலவுகள் வராதபடி பாதுகாத்துக் கொள்ளும். அப்பத்தை தண்ணீரை ஆசீர்வதியும். எண்ணெயுமாவும் குறையாதனும் பாதுகாத்துக் கொள்ளும். கடன் வாங்காமல் கடன் கொடுக்கத்தக்கதாக உடைய பிள்ளைகளை மாற்றும்படியாக செபிக்கிறோம். கர்த்தாவே உடைய தயவுள்ள கருத்துல உடைய பிள்ளைகளை தாங்கி நடத்தும்படியாக செபிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே வந்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். ஆசீர்வதியும், பலத்தால் இடைக்கட்டும். கர்த்தருடைய நாமத்தில் நாங்கள் ஆசீர்வதிக்கிறேன். உடைய பிள்ளைகள் ஆசீர்வாதமாயிருக்க ஜெபிக்கிறேன். எல்லா துதி, கன, மகிமை உமக்கே நாங்கள் தருகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.